ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். எத்தனை பேர் இந்த கால வேளை தேவனுடைய சமூகத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் என்பது சந்தோஷமானது. ஆமேன், அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே அது ஸ்பான்டேனியஸாக நம்முடைய வார்த்தையிலிருந்து அல்லது நம்முடைய உள்ளத்திலிருந்து எப்படி வரணும்னா எஸ் என்று வரணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமேன், அல்லேலூயா. சந்தோஷம் இருக்கிறவங்க சங்கீதம் பாடக்கடவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சங்கீதம் அப்படின்னா ஜெய சங்கீதம். ஆமேன். என்ன சங்கீதம்? ஜெய சங்கீதம். வெற்றி உள்ளவன் தான் சங்கீதம் பாடுவான், தோல்வி உள்ளவன் உட்காந்துருப்பான். எப்படி இருப்பான்? தோல்வி உள்ளவன் அப்படின்னு இருப்பான். ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஜெயம் வந்தாலும் அவனுடைய பாடியை என்ன செய்யணும்னா, இல்லைப்பா எங்களை வெற்றிலாம் வேண்டாம், நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருப்பான். அப்போது அதுதான் அதை அவன் விரும்புகிறான் போல இருக்குது. அப்போது எந்த மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய பாடி லாங்குவேஜே நமக்கு தெரியும். திண்ணையெல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, கிராமங்கள்லாம் ஒரு ஆலமரத்தில் இல்லாட்டி அரச மரத்தில் சுற்றிலும் ஒரு மேடை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்படியே பல் விளக்காமல் அப்படியே காலை நீட்டிக்கிட்டு ஒரு காலை மடக்கிட்டு அப்படியே கையை மேலே வச்சுக்கிட்டு எப்படிப்பா இருக்கிற அவனை அப்படி பானுங்க. இவன் சந்தோஷமாக இருக்கிறவனையும் என்ன செஞ்சிருவான் அப்படின்னா, அவன் வெற்றியாக இருக்கிறவன், சந்தோஷமாக இருக்கிறவன் அல்லது வெற்றியாக இருக்கிறவனே என்ன செஞ்சிருவானுங்க, இவனும் அவனுடைய இதில் இழுத்து விட்டுருவானு. ஏன்னா நெகட்டிவுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஆகையினால தான் அது ரொம்ப ஆபத்தானது. அப்போ தேவனுடைய சமூகம் அப்படின்னு வரும்போது இது எல்லாவற்றையும் ஜெயித்தவர்கள் அங்கே வந்து உட்காந்துருக்கிறாங்க. ஆமேன். கரங்களை தலையில் சொல்லுங்கள். ஆமேன். பாவத்தை சாபத்தை ஜெயித்தவர்கள். அப்போ தேவனுடைய சமூகத்தில் வந்து எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எஸ் என்று சொல்லணும். ஆமேன், அல்லேலூயா. அப்போ தான் அவன் முதல்ல பிசாசை ஜெயித்திருக்கான், சாபத்தை ஜெயித்திருக்கான். ஆகையினால இது ஒன்றே எனக்கு போதும், தேவன் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார் என்ற நிலையில் அவன் எஸ் என்று சொல்லுவான். ஆமேன், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்போது எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க என்று உங்களுக்கு தெரியும். அப்போது அந்த நிலையில் நீங்கள் இருக்கிறதுனால அது உங்களை ஆளும். என்ன செய்யும்? அது உங்களை ஆளும். எந்த தருணத்தில் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றோ அது உங்களை ஆளும். உண்மைதானா? ஆமாம், உண்மைதான். தேவனுடைய பிரசன்னத்தில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னா தேவன் எனக்கு என்னத்தை வச்சு என்னத்தை பண்ணி என்னத்தை நான் பெற்றுக்கொண்டேன், வா எப்படியா போயிட்டு போகுது என்ன நிலையில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறவன் வருகின்ற அந்த வெற்றியை, வருகின்ற அந்த ஜெயத்தை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு படி மேன்மையை என்ன செய்கிறான்னா இழக்கின்றான். நான் சொல்லலை, வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. கிருபையை என்ன செய்கிறான்னா போக்கடிக்கிறான் அப்படின்னு இருக்கு. யோனா 2:8 சொல்லப்பட்டிருக்கு, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன செய்கிறாங்கன்னா போக்கடிக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. பொய்யான மாயை என்ன? உலகத்திலபடி வாழணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தேன், என்ன இயேசு இரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறேன், அந்த கழுவப்பட்டிருக்கின்ற அந்த அனுபவத்தை சபையில் வருகிற கழுவப்பட்டவர்களோடு தேவனோடு அனுபவிக்க அவர்களுக்கு மனது இல்லை அப்படின்னா கிருபை என்ன செய்கிறாங்கன்னா போக்கடிக்கிறாங்க. பொய்யான மாயை எது? உலகத்தின்படி வாழ்வது, உலகத்தின்படி போவது. அப்போது யோனா 2:8 பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் என்ன செய்கிறாங்க? கிருபையை போக்கடியா. கிருபை என்னது? ரட்சிப்பு. கிருபை என்னது? ரட்சிப்பின் மூலம் கிடைத்த அந்த ஜெயம். அதை என்ன செய்கிறாங்க? போக்கடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ தேவனுடைய சமூகம் அப்படின்னு சொல்லும்போது சர்ச்சா அப்படின்ன உடனே எஸ், வெற்றியோடு வெற்றி களிப்போடு நான் தேவனை துதிக்க போகிறேன். ஏனென்றா இந்த ஜெயத்தை, இந்த வெற்றியை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறபடினால அந்த வெற்றியாளர்களோடு வெற்றி பெற்ற நானும் என்ன செய்ய போகிறேன்? தேவனை வெற்றி கழுப்போடு நான் துதிக்க போகிறேன்னு சொல்லி அப்படிப்பட்ட மன நிலையோடு மன நிறைவோடு வருவாங்க. அவங்க தான் என்ன செய்வாங்க? அல்லேலூயா சொன்னா அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆமேன், ஆமேன், அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன், அல்லேலூயா. அப்போது கிருபையை போக்கடிக்கிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது எப்படி காந்தம் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கிறதோ அதுபோல் தேவனும் அவருடைய பிரசன்னமும் நம்ம ஈர்க்கத்தக்க நிலையில் தான் என்ன செய்யப்படுகிறோம்? இங்கே சபையில் பூமியில் வருகிறோம். எதற்கு சபையில் பூமியில் சபைக்கு நாம் வருகிறோம் என்றால் இது பரலோகத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். இது சபை என்பது பூலோகத்தில், சபை என்பது பரலோகத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன். நித்திய ஜீவன் எங்கே ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்னா ரட்சிக்கப்படுகிற அந்த நிலையில். இதை அறிந்து கொள்ளாது அவருக்கு வேலை இல்லை,
அவர் இரத்தத்தினால கழுவினார் என்னவோ அப்படி என்ற நிலையில் அதுக்கேற்றபடி வினையாற்ற வேணும். கடவுள் எப்படின்னோன்னு அப்படி வரணும், உள்ளம் வரணும், மனது வரணும். அது ரொம்ப முக்கியமானது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய மனதும் நம்முடைய உள்ளமும் தேவன் என்ற உடனே எப்படி வரணும்? அவ்வளோ ஆனந்தமாக, அவருடைய அவ்வளோ அதிசயத்திற்கத்தக்கதாக, கிருபையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக வருவது தான் சபை கூடுதல். கரங்களை தலையில் வச்சுங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென். நாம் இந்த 2024 ஆகஸ்ட் மாதம் 1 தேதியில் நாம் காலையில் அமர்ந்திருக்கிறோம். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென். இந்த 2024 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தினார், சுமந்தார், பாதுகாத்தார், நம்மை போஷித்தார், வழி நடத்தினார். ஆமென், அல்லேலூயா. 2024 ஆகஸ்ட் மாதம் 8ஆம் மாதத்தில் இந்த 1 தேதியில் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென். அப்போ அழைத்து வந்த அவர் இதே கிருபையின் மூலமாக தான் நம்ம என்ன செய்து கொண்டு அழைத்து வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் நைட்டு படுத்தவன்லாம் நல்லா இருந்தவன் தன்னுடைய முடிவு என்ன என்று அறியாமல் மரித்து போனவெல்லாம் இருக்கிறாங்க. இன்றைய காலை தினத்தை அறியாது மரித்தவரெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தேவன் இந்த நாளில் நம்ம வைத்திருக்கிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய நோக்கம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் செயல்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் விரும்புகிற அந்த காரியம் எப்படிப்பட்ட காரியம்? இந்த 2024 ஆகஸ்ட் 1 தேதியில் தேவன் நமக்கு என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், என்ன வாக்குத்தத்தை நமக்கு கொடுத்து நம்மோடு பயணிக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆமென். கரங்களை தலையில் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. நாம் இந்த 2024 ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் தேவன் நம்மோடு பேசுகிற அந்த வசனம் என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோபு 5:9 வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கண்களை மூடுவோம். நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த 2024 ஆகஸ்ட் 1 தேதியில் ஆண்டவரே அதிகாலையில் கூடியிருக்கிற எங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பயணிக்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்திருக்கா உமக்கு ஸ்தோத்திரம். யோபு ஆண்டவரே 5:9 படி ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்கிறார் என்ற வசனத்தின் மூலமாக எங்களோடு பயணிக்க கர்த்தர் நீங்கள் உதவி செய்திருக்காய் ஸ்தோத்திரம். இதை தியானிக்க எங்கள் கண்களும், இதை தியானிக்க எங்கள் மனமும் ஆண்டவரை திறந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இந்த வசனம் மூலமாக கர்த்தர் எங்களோடு ஒவ்வொரு நாளும் பயணிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தமைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார். என்ன கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. அப்போ தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷன் மூலமா இந்த வார்த்தையை என்ன செய்கிறார்? பேசுகிறார். இந்த வார்த்தையானது மிகவும் எல்லோராலும், இன்னும் சொல்லப்போனால் தங்கவசன கேலண்டர், இன்னும் ஏதாவது மந்த்லி கேலண்டர், இந்த மாதிரி கேலண்டர்லாம் இந்த வசனம் போடப்பட்டிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில கார்கள் எல்லாம் பேக்கில் இந்த வசனத்தை எடுத்து போடும். அவ்வளவு பிரசித்தி பெற்ற இந்த வசனம், அவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் கொண்ட இந்த வசனம் இதில் போடப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது, அதை போடுகிறார்கள். சரி, அப்போது என்ன அப்படின்னா ஒரு வரலாற்று ஒரு சம்பவம். அது என்னவென்றால், யோபு என்று ஒருத்தன் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவன், சன்மார்க்கன், அவன் நீதிமான். அவன் நீதிமானாய் இருக்கின்ற அவன், அந்த சன்மார்க்கமாய் இருக்கின்ற அவன், தேவனாகிய கர்த்தர் அவனை பாதுகாத்து வைத்திருக்கிறார். பிசாசானவன் தேவன்கிட்ட தேவரீர் யோபுவை நீங்க வேலை அடைத்து வைத்திருக்கீங்க, அந்த வேலையை மாத்திரம் அவனோட எடுத்துருங்க அப்படின்னு சொல்றான். உம்மை தூஷிப்பான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய ஆத்துமாவை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேலையை எடுக்கிறார். பிசாசானவன் இந்த உலகத்தில், அதாவது கல்வாரி சிலுவையில் பிசாசானவனுடைய தலை நசுக்கப்படாது இருக்கும் பொழுது ஒரு மனுஷனை எப்படியெல்லாம் சிதைப்பான், எப்படியெல்லாம் தன்னுடைய இஷ்டப்படி
அதாவது ஒரு கையில் இருக்கக்கூடிய ஒரு விட்டில் பூச்சி மாதிரி, கையில் இருக்கக்கூடிய ஒரு புழு மாதிரி, கையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு 2 இறக்கைகளையும் பிடுங்கப்பட்ட ஒரு ஈக்கு சமமாக மனுஷன் பிசாசுடைய கையில் இருக்கக்கூடிய தருணங்கள் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்குவதற்கு முன்பாக இருந்த நிலைமை. மறுபடியும் சொல்கிறேன், பிசாசுடைய நிலைமை எப்படி என்றால், அவன் தள்ளப்பட்டுட்டான். அவன் தள்ளப்பட்ட அந்த நிகழ்வு, அந்த விஷயமானது அவனுக்கு நல்லா தெரியும். எப்படிப்பட்ட ஆக்கினையை தான் அடையப் போகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் எழும்பி தேவனுக்கு விரோதமாய் போர் செய்ய அவனால் முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஆகவே அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தின்படி இருக்கக்கூடிய அவருடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷன்களை அவன் துவம்சம் பண்ணுறதற்காக மிக பயங்கரமாக, மிக வல்லமையாக அவனுக்குள்ள இருக்கக்கூடிய தந்திரங்களோடு என்ன செய்கிறான்னா மனுஷனை கொடிதாக தாக்கக்கூடிய தன்மைதான் அவை. யோபுனுடைய புஸ்தகம், பிசாசுடைய கையில் ஒருத்தன் அகப்பட்டான்னா எப்படிப்பட்ட நிலையில் அவன் இருப்பான், கல்வாரி சிலுவையில் பிசாசுடைய தலையை நசுக்குவதற்கு முன்பாக என்ற ஒரு பிக்சர் பார்க்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு மிக சரியான ஒரு புத்தகம் அல்லது சரியான ஒரு வரலாற்று சம்பவம், மனுஷனுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாற்று சம்பவம் எதுவெனில் யோபுவினுடைய புஸ்தகம் தான். அது வர்றான், ஆடு மாடுகள்லாம் செத்து போகுது, அவனுடைய ஆசையெல்லாம் பிடுங்கப்படுகிறது, பிள்ளைகள்லாம் செத்து போயிடறாங்க. இவன் மாத்திரம் இருக்கிறான். இவன் மாத்திரம் எப்படி இருக்கிறான்? கொடிய பருக்கள்னால அவன் அந்த பருக்களுடைய வேதனையினால் வாதிக்கப்படுகிறான். அந்த பருனா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ சின்னது போல கிடையாது, கிட்டத்தட்ட நெல்லிக்காய் சைஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது ஒன்றொன்றும் தேல் கொட்டுனா எவ்வளவு கடுகடுக்குமோ அவ்வளவு கடுகடுப்பான வேதனையை உண்டாக்கக்கூடிய பருக்கள் அவைகள். அது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பயங்கரமாக இருக்கு. இது பிசாசுனுடைய ஒரு மனுஷன் மேல் இருக்கக்கூடிய வேதனையுடைய கோர தாண்டவத்தினுடைய உச்சம். அது அப்படி என்றால் எந்த அளவிற்கு ஒரு மனுஷனை பிசாசு வெறுக்கின்றான், எந்த அளவிற்கு ஒரு பிசாசு ஒரு மனுஷனை வாதிக்கிறான் என்பதற்கான ஒரு முழு பிக்சர் தான் இந்த யோபு. முழு பிக்சர் தான் யோபு. அப்போ தேவனாகிய கர்த்தர் இந்த பிசாசை அதற்கு அனுமதித்து விட்டார். மனைவி இருக்கிறா, ஓர் உடல் ஈருயிர் போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது இருவரும் ஒரே மாமிசம். அந்த ஒரே மாமிசம் என்ன செய்யுதுன்னா, இன்னும் உன் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறிய, தேவனை தூஷித்து ஜீவனை விடியா. அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நிறையா குடும்பங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வசனிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வசனிக்கப்படுகிறது. அந்த நாட்கள் என்ன சொன்னா, தேவனை தூஷித்து ஜீவனை விடு. இந்த காலத்தில் உள்ள பெண்கள்லாம் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, உன்னை ஏன் கல்யாணம் பண்ண, நீ ஏன் வந்த, உன்னை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாமே, உன்னை கல்யாணம் பண்ண எதுக்கு கல்யாணம் பண்ண, நீ இல்லாமல் எனக்கு தெரியாமல் இருக்கிறதே என்ற வசனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வசனிக்கிறாங்க. இது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. காமன் ஃபார் எவ்ரி பீப்புள், எவ்ரி ஃபேமிலிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது உலகத்தில் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய குடும்பத்தில் கூட இப்படிப்பட்ட வசனங்கள்லாம் வசனிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் பேசப்படுகிற அந்த காரியங்கள்லாம் காதுகள் என்ன செய்யப்படுது, கேட்கக்கூடிய அளவிற்கு குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்களே இருக்கு. அவ சொன்னா, உன்னுடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறிய, தேவனை தூஷித்து ஜீவனை விடு அப்படிங்கிறான். அதற்கு ஒப்பமையா, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணனே தெரியல, உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணனே தெரியல, நீ ஏன் என் வீட்டுக்கு வந்த, ஏன் படி ஏறின, நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணணும், கண்ணீர்க்கணும், ரெண்டு சம்பந்தம். அப்போ இது இந்த ஒரே மாமிசம், ஒரே மாமிசமாக இருக்கக்கூடிய இந்த நிலையானது ஒரு பிசாசுடைய ஒரு நிலைக்கு வரும்பொழுது என்ன செய்கிறாங்க, ஒரே மாமிசம் இல்லை, நான் ஒரே மாமிசம் இல்லை, நான் என் மாமிசம் வந்து வேறங்கிற நிலையில் தங்களை காட்டிக்கொள்கிறாங்க. ஆதாம் என்ன செய்தான், நீர் உண்டாக்கின இந்த ஸ்திரீ என்று சொல்லி அங்கே அவன் தன்னுடைய மாமிசத்தை என்ன செய்துட்டான், வேற்றுமைப்படுத்தி காமிச்சிட்டான். யோபுவினுடைய குடும்பத்தில் இங்கே உத்தமத்தில் உறுதியாக இருக்கு என்று சொல்லி வேற்றுப்படுத்தி காமிச்சிட்டான். மொத்தத்தில் என்ன செய்கிறாங்க, வேற்றுப்படுத்தி கொள்கிறார்கள். இருபாலாரும்
தங்கள் தங்கள் நிலையில என்று சொல்லி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அப்போ ஒரு பிசாசானவன் ஒரு மனுஷனை தாக்கும் பொழுது, அந்த மனுஷன் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகும் பொழுது பிசாசுடைய வன்மத்தை, மனிதன் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை எப்படி மனிதர் மேல கொப்பளிக்கிறான் பிசாசானவன் என்பது நன்றாய் தெரிந்து கொள்ள முடியும். அதோடைய உச்சம் தான் அது. இதுதான் பிக்சர். சரி, இந்த பிக்சர்ல இருக்கிறான், சொத்து போயிடுச்சு, சரி பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க, அவங்கனாலும் ஓகே அப்படின்னால அந்த பிள்ளைகளும் போயிடுறாங்க. என்ன செய்யறாங்க, எல்லாரும் போயிடுறாங்க. அதற்கு அப்புறம் யார் இருக்கிறா, சொத்து போயிடுச்சு, பிள்ளைங்க போயிடுச்சு, தெருவில் என்ன செய்யறான், ஓட்டாண்டியா நின்று ஒரு குப்பை தொட்டியில் சாம்பலை மேலே வாரிக்கிட்டு போட்டு சரட்டையினால தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், கொட்டாங்கச்சினால தேய்த்து கொண்டு இருக்கிறான். ரொம்ப ஜென்டில் உமன் வர்றான், சாவியா உத்தமத்தில் உறுதியாக இருக்கிற, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொல்லி என்ன செய்கிறா. அப்போ இந்த அவ சொன்ன உடனே தன்னோடு இன்பத்திலும் துன்பத்திலும் வேதனையிலும் துக்கத்திலும் எப்பொழுதும் மரண பரியந்தம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கைபிடிச்சவ என்ன செய்யறா, கையை விட்டுறா. அன்று மாத்திரமல்ல, இன்றும் வார்த்தையின் மூலமா கைவிடுறாங்க. ஒருவேளை உள்ளத்தின் இருக்கிற அந்த நிறைவினால பேசி அந்த அனுபவத்தை காண்பிப்பதற்காக பேசுறாங்களா என்னன்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் என்ன செய்யப்படுகிறது, பேசப்படுகிறது. பிசாசுடைய உச்சம் என்னன்னா, இருவரும் ஒரே மாமிசம் என்று இருக்கக்கூடிய நிலையிலையும் என்ன செய்யறதுனா, அந்த ஒரே மாமிசத்தை இல்ல நான் வேற மாமிசம் அப்படின்னு சொல்லி பிரிக்கக்கூடிய தன்மை இந்த பிசாசுடைய கோர அந்த தாண்டவம் ஆடுகிற அந்த கோபத்திற்கு மத்தியில் என்ன செய்யப்படுகிறது இருக்கு. இப்போ எப்படி இருக்கிறான், நிராயுத பாணியா இருக்கிறான், சொத்து போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் துக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் மரண பரியந்தம் உங்களோட இருக்கிறேன்னு கையை பிடிச்சவ போ சாவியா அப்படின்றா. அவளும் போயிட்டான். இப்போ யாருமே இல்லை. இப்போ வந்து அவனோட முன்னாடி நிற்கிறது யாருன்னா, நண்பர்கள் வந்து நிற்கிறான். அவனுங்களும் என்ன செய்யணும், ஐயோ யோபு இப்படி இருக்கிய, தேவன் உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அனுமதித்து விட்டாரு, என்ன செய்யுது, பரவாயில்ல, நான் உன்னை மரண பரியந்தம் வீட்டில் எடுத்துகிட்டு போய் நான் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன், எவ்வளோ ஆகிடப்போகுது, எவ்வளவு சாப்பிட்ற போகிறேன் எங்களோட, உன்னுடைய பருக்களுக்கு நான் வைத்தியம் பார்க்குறேன், எங்கள் வீட்டுக்கு வந்துரு என்று சொல்லலை. அவனுங்களும் தன் பங்குக்கு என்ன செய்கிறாங்க, வசை பாடுகிறார்கள் இந்த யோபுவுக்கு விரோதமாக. அதில் ஒருத்தன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய வார்த்தையை எடுத்து பேசுகிறான். இவன் எடுத்து பேசுகிறான்னா அவனுடைய ஒரு ஆலோசனைப்படி ஒரு நல்ல காரியத்தை பேசுகிறான் அப்படின்னா இல்லை, ஆனால் ஒரு சில விஷயங்களை பேசுகிறான். என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அவனுடைய பேர் என்னன்னா, தேமானியனாகிய எலிப்பாஸ் என்கிற ஒருத்தன் யோபுவுக்கு பிரதியுத்தரமாக பேசும் பொழுது இந்த வார்த்தையை பேசுகிறான். என்னன்னா, அவன் தேவனை குறித்து பேசுகிறான். தேவனை குறித்து எப்படிப்பட்டவர் தேவன், எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறவர், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற மனுஷர்களை அவர் விடுவிக்கிறவர் என்பதை பற்றி பேசிட்டு, அப்படியெல்லாம் விடுவிக்கிற தேவன் உன்னை விடுவிக்கல அப்படிங்கிறதான் வர்றான். ஆனால் அவன் சொல்றான், எப்படியெல்லாம் மனுஷர்கள் இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற அந்த மனுஷர்களை தேவன் தன்னுடைய வல்லமையினால, தன்னுடைய கிருபையினால, தன்னுடைய இரக்கத்தினால அவர்களை எப்படி மாற்றுவார் என்பதை அவர் பேசுகிற அந்த வார்த்தையை தான் என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கு தியானிக்க போகிறோம். சொல்லப்பட்டிருக்கு 5:1 நான் வாசிக்கிறேன். கூப்பிடும் உமக்கு உத்தரவு கொடுப்பார் உண்டோ, பார்ப்போம். பரிசுத்தவான்களில் யாரை நோக்கி பார்ப்பீர்? கோபம் நிர்மூடரை கொல்லும், பொறாமை புத்தி இல்லாதவனை அதம் பண்ணும். நிர்மூடர் ஒருவன் வேறுன்றுகிறதை நான் கண்டு உடனே அவன் வாசஸ்தலத்தை சபித்தேன். அவன் பிள்ளைகள் இரட்சிப்புக்கு தூரமாகி தப்புவிப்பார் இல்லாமல் வாசலிலே நொறுக்கப்பட்டார்கள். பசித்தவன் அவன் விளைச்சலை முச்செடிகளுக்குள்ளும் இருந்து பறித்து தின்கிறான். பரிகாரன் அவன் ஆசையை விழுங்குகிறான். தீங்கு புழுதியிலிருந்து உண்டாகுகிறதும் இல்லை, வருத்தம் மண்ணிலிருந்து முளைக்கிறதும் இல்லை. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷர் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார்கள். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும்
எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்ற வார்த்தையை பேசுகிறார். அப்போ இந்த மனுஷன், இந்த எலிப்பாஸ் என்கிறவன் என்ன செய்யறான்னா, ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை பேசுகிறான். தீமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே அநியாயம் என்பதை பற்றி அவன் பேசுறான். அப்போ இதுக்கு இடையில கவனிச்சிங்க அப்படின்னா 8 நாம் வாசிக்க முடியும். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லிட்டு தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் என்றாலே போதும். ஆனால் ஒரு வார்த்தையை பேசுகிறான், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார் என்ற வார்த்தையை பேசுகிறார். அப்படி என்றால் இந்த 2 வார்த்தைக்கும், அதாவது தேவனை நாடி என் நியாயத்தில் தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், தாழ்ந்தவர்களை அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைக்கிறதும் துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறதும் எப்படி உயர்த்துகிற அந்த தன்மை எப்படி இருக்கும் என்று இங்கே எலிப்பாசு யோபுவுக்கு சொல்றான். அப்படின்னா அது அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்கும் இந்த மாதத்தில் பயணிக்கிற நமக்கும் ஆவிக்குரிய சபையில் இருக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உலகமெங்கும் வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார் என்று சொல்லி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஆமே, கரங்களை எல்லாம் சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு, பெரிய காரியங்களை அவர் செய்கின்றார் அப்படின்னாலே என்ன செய்ய முடியும், அதை விளங்கி கொள்ள முடியும் இல்லையா? ஆனால் பெரிய காரியங்களை செய்கின்றார் அப்படியே பேசினாலே கரெக்டாக இருக்கும். நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன், பெரிய காரியங்களை அவர் செய்கின்றார், தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை இரட்சித்து உயர்த்துகிறார் அப்படின்னாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் பெரிய காரியங்கள் அப்படின்னா என்ன, அவர் செய்கின்றார் அப்படின்னா எப்படி செய்கின்றார் என்ற விதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, பேசப்பட்டிருக்கு, நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஆராய்ந்து முடியாத என்ற வார்த்தை. அப்போ ஆராய்ந்து முடியாத என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, முதல்ல ஆராய்ந்து என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை 2 விதமான பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கு. செஹ்வர் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை. இந்த எபிரேய வார்த்தை என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா சர்ச் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதாவது ஆராய்தல் என்று கரெக்டாக அதுக்கு வந்திருக்கு. அடுத்தது இந்த ஷேக்வர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையானது இன்வெஸ்டிகேஷன் என்று இந்த வார்த்தையை பேசுகிறாங்க. இன்வெஸ்டிகேஷன்னா ஒரு பொருள் விளங்க முடியலை, அந்த பொருள் விளங்க முடியாது இருக்கிறதுனால சில ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதை சரியாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக விசாரணையை அதற்கு செய்வதற்கு அல்லது ஆராய்ச்சி செய்வதற்காக அந்த காரியத்தை செய்வது என்ற ரீதியில் பேசப்பட்டிருக்கு. அடுத்தது திங்க் டு பி சர்ச்டு அவுட், அதாவது ஒரு பொருளை ஆராய்ந்து அதை சரியா என்ன செய்யறது, விளங்கி கொள்ள அல்லது ஆராய்ந்து இதுதான்ப்பா அது அப்படின்னு சொல்ற அளவுக்கு அதை சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தான் ஷெகர் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை. அடுத்தது எக்ஸாமின் என்றும் எக்ஸ்ப்ளோர் என்றும். ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா அந்த விஷயம் தெரியாத இருக்கிற அந்த தெரியாத அந்த இடத்துல போய் என்னென்னலாம் இருக்குது, எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, என்ன காரியங்கள்லாம் அங்கே இருக்குது என்று சொல்லி இதற்கு முன் பார்த்திராத ஒரு பொருளை நம்ம பார்க்கிறோம் என்றால் அங்கே போய் என்ன செய்யணும்னா அந்த இடத்திற்கே போய் அந்த இடத்துல அதை காண்பது தான் எக்ஸ்ப்ளோர். அடுத்தது இந்த செக்வர் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை தரவுலி என்று சொல்லப்பட்டிருக்கா. தரவுலினா முழுவதுமாக, அதாவது சில திருமணத்தில் ஏதாவது ஒரு அலங்காரம் அப்படின்னா எல்லாருக்கும் ஏதாவது ஒரு குறைங்கிறது இல்லாமல் இருக்கவே இருக்காது. திருமணத்தில் பர்ஃபெக்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு அப்படின்னு இருக்கவே இருக்காது, ஏதாவது ஒரு சின்ன குறை இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இருப்பதான் தரவுலி. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆராய்ச்சி செய்த அந்த செகர் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது முழுவதுமாக அதற்காகவே டெடிகேட் பண்ணி அதை முழுவதுமாக முற்றிலும் முழுவதுமாக என்ன செய்யப்படுகிறது, ஆராய்ந்து பார்க்கப்படுகிறது. அடுத்தது அசர்டெயின் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. இதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, இதற்காக சொல்லப்பட்டிருக்கு. இது ஆராய்ந்து முடியாத, இது இந்த செகர் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தையினுடைய பதங்கள். சரி, இப்போ ஆராய்ச்சி என்று வரும் பொழுது, அதாவது ஆராய்தல் என்று சொல்லி வரும் பொழுது 2 விதமான ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது.
இப்போ ரெண்டு விதமான ஆராய்ச்சி அப்படின்னா, அந்த பிசிக்கல் எக்ஸாமின் என்று சொல்லப்படுகிறது, இன்னொன்று சயின்டிபிக் எக்ஸாமின் என்று இருக்கு. மூன்றாவது என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமின் என்று இருக்கு. பிசிக்கல் எக்ஸாமின் என்ன அப்படின்னா, உதாரணத்திற்கு ஒரு பால் இருக்கு என்று எடுத்துக்கொள்வோமே. பால்னா நமக்கு தெரியும் அது எங்கேருந்து வந்திருக்கு. ஃபிசிக்கல் எக்ஸாமின்னா அப்படின்னா நமக்கு தெரியும் பால் எங்கேருந்து வருது, விலங்குகளிலிருந்து வருது. ஆட்டுப்பால் இருக்குது, மாட்டுப்பால் இருக்குது, ஒட்டகப்பால் இருக்குது, கழுதைப்பால் இருக்குது, இன்னும் குதிரைப்பால், நிறைய பால்லாம் இருக்குது இல்லையா. நாம் எதை யூஸ் பண்ணுறோமோ அதற்கு அந்த பாலை வைத்து நம்ம என்ன செய்வோம், ஃபிசிக்கலாக நம்ம பார்ப்பது நமக்கு ஒரு சாதாரண மனுஷனுடைய ஒரு நிலைப்பாடு. பாலை பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான் அப்படின்னா, பாலை பார்க்கும்போது பாலுக்குள்ளே தயிரை பார்ப்பான், தயிருக்குள்ளே மோரை பார்ப்பான், மோரை அவன் கடைஞ்சா அந்த மோருக்குள்ளே இருக்கிற வெண்ணெயை பார்ப்பான், வெண்ணெய்க்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெய்யை பார்ப்பான். இது சாதாரணமாய் ஒரு மனுஷன் சரீர பிரகாரமான கண்ணோடு பார்க்கக்கூடிய பாலினுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வான், வீட்டிலேயே செய்யக்கூடிய அந்த நிலையில் பார்ப்போம். இதுதான் ஃபிசிக்கல் எக்ஸாமின். அடுத்தது இந்த சயின்டிஃபிக் எக்ஸாமின் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை. சயின்டிஃபிக் எக்ஸாமின் அப்படின்னா, சாதாரண மனுஷன் பார்க்குற பார்வை பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இதுதான் சாதாரண மனுஷன். ஆனால் சயின்டிஃபிக்கலாக இருக்கக்கூடிய மனுஷன், அதாவது ஆராய்ச்சி செய்கின்ற அறிவியலாளர்கள் இந்த பாலை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, இதெல்லாம் இருக்குது, இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பான். பாலுக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்க தயிர் இருக்குது, மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்குன்னு பார்க்குறீங்க. இது உங்களுடைய பார்வை. அப்படி என்றால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, பாலுக்குள்ள என்ன இருக்கு, தயிருக்குள்ள என்ன இருக்கு, மோருக்குள்ள என்ன இருக்கு, வெண்ணெய்க்குள்ள என்ன இருக்கு, அந்த நெய்க்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எப்படி செய்யறேன், எப்படி பார்க்க போறேன், அறிவியல் ஆராய்ச்சி உட்படுத்தி அந்த பொருளை அதுக்குள்ள என்னென்ன இருக்கு என்று சொல்லி என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும், பார்க்கிறார்கள். அப்போ என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, விட்டமின் ஏ இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அப்புறம் லாக்டோஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு, லாக்டிக் ஆசிட் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, ரிபோஃப்ளோவின் இருக்கு, அது மாத்திரம் இல்லாமல் அயோடின் இருக்கு. இத்தனை சதவிகிதத்தில் ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு காரியத்தில் இருக்கின்றது என்று சொல்லி என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் மூலமாகவும் இந்த பாலை பார்க்க முடியும். எப்படி பார்க்க முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக போகும் பொழுது தேவன் அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, நீங்கள் சுதந்திரிக்கும் போகிற அந்த கானான் தேசத்தில் பாலும் தேனும் ஓடும் அப்படின்றார். இப்போ பாலா ஓடுது, தேனா ஓடுது? இல்லை. பால் என்றால் அந்த தேசத்தில் நீங்க கையிட்டு வேலை செய்கின்ற அந்த வேலையை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த ஆசீர்வாதமானது பாலுக்கு ஒத்ததாக இருக்கக்கூடியது. பாலுக்கு ஒத்ததாக. அப்போ மாடு இருக்கின்றது என்றால் அந்த மாட்டை மேய்க்கணும், அந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், அந்த மாட்டை பராமரிக்கணும், அந்த மாட்டுக்கு நல்ல கழனி வைக்கணும், கட்டி போடணும், அதுக்கு குளிப்பாட்டணும், நோய் வந்தால் நல்லா பாதுகாக்கணும், இன்னும் நிறைய காரியங்களாக இருக்கும். அது கன்று ஈண்டும் பொழுது கன்றை ஈன்ற பிறகு அதை நல்லா சுத்தம் செய்யணும், அதை கண்ணை பால் கொடுக்க வச்சுட்டு அதை பாலை எடுக்கணும். அப்போ இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனத்தினுடைய கையின் பிரயாசம். அந்த கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க அப்படிங்கிறது தான் பால் அங்கே ஓடும் அப்படிங்கிறார். கையின் பிரயாசம் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற பலனை அடைவார்கள் என்றால் அடைய மாட்டாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவமானது, சாபமானது, அது முழு பலத்தோடு தன்னுடைய வல்லமையை கொடுத்து கொண்டு இருக்கிறதா, முழு பலத்தை அவங்களால பெற முடியாது, அடைய முடியல. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் விவசாயம் செய்யும் பொழுது அங்கே ஆடு மேய்த்தல் தான் அவங்களுக்கு, மாடு மேய்த்தல் தான் பிரதான தொழில் என்ற பட்சத்தில் அதை அவர்கள் செய்யும் பொழுது அங்கே என்ன உண்டாகிறதுனா கையின் பிரயாசம் முழுவதுமாய் கிடைக்கிறது, அது பால். இது ஆவிக்குரிய என்னது, எக்ஸாமின். பால் ஓடுதா, ஆற்றுல மழை பெஞ்சா தண்ணி ஓடுதா, அதுவா? இல்லை. நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்ற வார்த்தையானது கானான் தேசத்தில் நுழைஞ்ச உடனே அவன் கையின் பிரயாசம் என்னது, பால். அது ஆடு மேய்ப்பது மாத்திரம் இல்லை, தொழில் செய்வது, அறுவடை செய்வது, அவங்க என்னென்னலாம் செய்கிறாங்களோ, என்னென்னலாம் அவங்க வேலையாய் அவங்க செய்கிறாங்களோ, பாலை போல பலனை பெறுகின்றது தான் அந்த விஷயமே தவிர ஒன்றுமில்லை. அது முழுவதுமாக பெறுவார்கள்.
அப்போ தேன் என்னது? நாமளா ஒவ்வொரு பூவிலையும் போய் இன்ஜெக்ஷன் மூலமாக அப்படியே உள்ள ஹனியை, அந்த நெக்டார் அப்படியே எடுத்துகிட்டு வந்து எல்லா பூவிலையும் போயிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பூவில் போய் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா அரை டிராப்ஸ் கூட நம்மளால் எடுக்க முடியாது. ஒரு தேனி செய்கிறத நாம் செய்கிறோன்னு போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தேனி மாதிரி பூக்குள்ளே இன்ஜெக்ஷன் மூலமாக தேனை உரிகிறோம் அப்படின்னா உரியவே முடியாது. ஏன்னா அவ்வளவு டிஃபிகல்ட், அதெல்லாம் அவ்வளவு டிஃபிகல்ட். அரை சொட்டு கூட நம்மளால் எடுக்க முடியாது. யாரோ எடுத்தது, ஏதோ எடுத்தது, நாம் உட்கார்ந்த இடத்துலையே இருக்கிறோம். கட்டு அது நல்லா கூடி வரும் பொழுது, அது நல்லா ஃபுல்லாக வரும் பொழுது, அந்த தேன் கூடு தேன் ஃபுல்லாக நிறையும் பொழுது எனக்கு எப்போன்னு தெரியும், நான் எடுத்துக்கிறேன். நாம் போகிறோமா? இல்லை. இன்னொரு தேனி வண்டுடைய உழைப்பை நாம் சாப்பிடுவது. அப்போது இந்த தேன் என்பது, கானான் தேசத்தில் தேன் சாப்பிடுவது என்பது அவர்கள் கட்டி வைத்த, அவர்கள் நட்ட, அவர்கள் தோண்டின, அவர்கள் கட்டின வீட்டில் போய் இருக்கிற, நடாத தோட்டத்தில் இருக்கிற, தோண்டாத கிணத்தை அனுபவிப்பதுதான் தேன். அதுதான் தேன். அப்போது மில்க்குக்கு 3 விதமான பெர்ஸ்பெக்டிவ். ஒன்று ஃபிசிக்கல் மூலமாக பார்க்கறது, இன்னொன்று சயின்டிஃபிக்கல் மூலமாக பார்க்கறது, இன்னொன்று அறிவியல் இல்லை, ஃபிசிக்கல் இல்லை, எதன் மூலமாக பார்க்கணும்? ஆவியின் மூலமாய் பார்ப்பது. அப்படி என்றால் இந்த ஆராய்ந்து முடியாத என்ற காரியம் என்பது இந்த மனுஷனுடைய இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமின் மூலமாய் பார்க்க முடியவே முடியாது. இந்த உலகத்தினுடைய அறிவியல் மூலமாயும் இதை ஆராய்ந்து பார்க்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்களேன். சங்கீதங்களின் புத்தகம் 148, 49, 50 இவைகளில் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே கன்னியரே, வாலிபரே, வானங்களே, பூமியே, சந்திரனே, சூரியனே, பெருங்காற்றே எல்லாம் துதிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பார்த்தோம் அப்படின்னா, வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள், தூதர்களே அப்படிங்கிறாரு, சூரிய சந்திரரே, சகல நட்சத்திரங்களே, வானாதி வானங்களே, பூமியின் உள்ளவைகளே, அக்னியே, கண்மலையே, உறைந்த மலையே, மூடுபனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே, மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, சகல கேதுர்களே, காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே, பூமியின் ராஜாக்களே, ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் சகல நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னியரே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லிட்டு கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வர்ணனெல்லாம் பேசிட்டு 150 கடைசியில் 6ல் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பது. அதுதான் அவனுக்கு தெரியும். என்னது? அதுதான் தெரியும். இதுதான் இந்த உலகத்தினுடைய பிசிக்கல் எக்ஸாமின் அல்லது பெர்ஸ்பெக்டிவ். இதுக்கு மேலே, வானத்துக்கு மேலே என்ன இருக்கு, என்னன்னு அவருக்கு தெரியும்? சூரியன் சந்திரன் தெரியும், மேகங்களே, மூடுபனியே, பெரும் காற்றே, அவ்வளோதான் அவனுக்கு தெரியும் இல்லையா? அதுக்கு மேலே என்ன தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? விஞ்ஞானம் இல்லை, அதனால தெரியாது. இப்போ விஞ்ஞானம் இருக்கு, நமக்கு இப்போ என்ன தெரியும்? மார்ஸ் இருக்குன்னு தெரியும், நெப்டியூன் இருக்குன்னு தெரியும், புளூட்டோ இருக்குன்னு தெரியும், சூரிய குடும்பம் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். அது மாத்திரமல்ல, விண்வெளியில் மில்கி வேல, இந்த கேலக்சியில் எத்தனையோ கோடான கோடி சூரிய குடும்பம், நம்முடைய சூரிய குடும்பம் இருப்பது போல கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்கின்றன என்று வேதத்தின்படி அல்ல, ஆராய்ச்சியின்படி நமக்கு தெரியும். இது என்னது? சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ். சயின்ஸ் பரலோகம் இருக்கு, நரகம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கா? தெரியாது. அதுக்கு வேதம் சொல்லுது, இதை காட்டிலும் என்ன இருக்கிறது? நீ மூடுபனி, கண்மலை, மேகம், சந்திரன், சூரியன், பெருங்காற்று, அவ்வளோதான் உனக்கு தெரியும். நீ உனக்கு ஆராய்ச்சி பண்ணி கேலக்சிங்கிற, மில்கி வேங்கிற, கோடான கோடி சூரிய குடும்பங்கிற, அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே என்ன தெரியும் உனக்கு? ஒன்றும் தெரியாது. அதுக்கு மேலே என்னன்னா, மனிதனுடைய கடைசி நிலை, மனிதன் வாழ்வின் கடைசி நிலைக்கு அப்புறம் அவருடைய வாழ்வு இருக்குமா என்றால் இருக்கிறது. அந்த வாழ்வு எங்கே இருக்கும் என்றால், ஒன்று பரலோகத்தில் இருக்கும் அல்லது நரகத்தில் இருக்கும். இது என்னது? ஸ்பிரிச்சுவல் எக்ஸாமின் அல்லது ஸ்பிரிச்சுவல் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஆராய்தல் இருக்கு இல்லையா? இந்த ஆராய்தல் என்று சொல்லப்படுகிற இந்த யோபு 5:8 படி ஆராய்ந்து அப்படிங்கிறார். அப்போ ஆராய்ந்து என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன? ஷெகர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்பது சர்ச் என்றால்
நாட் பிசிக்கலி, நாட் சயின்டிபிக்கலி. செகர் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையானது இன்வெஸ்டிகேஷன் இன் ஸ்பிரிட் என்று தான் இருக்க ஒழிய அது பிசிக்கலா இல்லை, சயின்டிபிக்கலா இல்லை. எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா பிசிக்கலின் படி அல்ல, சயின்டிபிக்கலின் படி அல்ல. எப்படி என்றால் ஆவியின் படி என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் ஆராயப்பட வேண்டும். இது ஆராயப்பட முடியுமா என்றால் முடியாது, முடியாது, முடியாது என்று சொல்லுவாங்க. நேனோங்கிறான் 10 to the power of எத்தனையோ ட்ரில்லியன் 1 அப்படிங்கிறான், அவ்வளோ சின்னது அப்படிங்கிறான், அவ்வளவு மைக்ரோஸ்கோப்பிக்கல், அவ்வளவு அதைத்தான் நேனோங்கிறான். அதை அவ்வளவு பார்ட்டிக்கலாக பிரித்தோம் அப்படின்னா அவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறான். ஒரு அணுவை எவ்வளவோ 1 லட்சமோ 2 லட்சமோ அல்லது 1 கோடியோ, அந்த 1 கோடியை ஒரு அணுவே ஒன்று, அதையே 1 கோடியாக அந்த அளவுக்கு அதை தனித்தனியாக பிரித்தா 1 2 2 4 4 8 இந்த மாதிரி அதில் கடைசியாக இருக்கிறது தான் நேனோ. அந்த அளவுக்கு தெரியுது. ஆனால் தேவன் செய்கின்ற அந்த பெரிய காரியத்தை இவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆகஸ்ட் 2024 1ஆம் தேதியில் மனுஷன் தன்னுடைய சுய அறிவினால, சுய பலத்தால், சுய ஞானத்தினால, சுய அனுபவத்தினால அவன் அறிந்து கொள்ள முடியாது. அதுதான் ஆராய்ந்து முடியாது. அதற்கப்புறம் இன்னொரு படி, உன்னால் முடியாது, நான் பாரா பண்ணி காமிக்கிறேன், நான் பாரா செஞ்சு காமிக்கிறேன் என்று சொல்லி அறிவியலாளர்கள் வருவானுங்க, விஞ்ஞானிகள் வருவாங்க, வந்து இப்படிலாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு டாக்டர் சொல்லியிருப்பாரு, வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களாகிய உங்களுக்குள்ள ஒரு வியாதியின் கிருமி இருக்கு என்று வைத்துக் கொள்வோமே. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டாவதாக, பரிபூர்ண இந்த ஆரோக்கியம் உண்டாவதாக என ஆசீர்வதிக்கிறேன், கட்டளை இடுகிறேன், தீர்மானிக்கிறேன். இது அப்படியே நடந்து ஆகும், நடந்தேறும் உங்களுடைய வாழ்க்கையில். ரீபா காலா மாஷிகாத்தா. இந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க இல்லையா? இந்த பெற்றுக்கொண்ட நீங்கள் போய் உங்களுக்கு எப்போ அடுத்த தடவை எந்த வியாதியாக இருக்கட்டும், கேன்சராக இருக்கட்டும், அல்லது மரண தருவாயில் இருக்கக்கூடிய எவ்வளவு வியாதியின் கூறாக இருக்கட்டும், அடுத்த தடவை உங்களை எப்போ எக்ஸாமினுக்காக உங்களை பரிசோதிப்பதற்காக டாக்டர் வர சொல்றாரு, தயவு செய்து போங்க, அது இல்லை என்று வரும் உங்களுக்கு. அப்போ டாக்டர் சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு என்றாலும் நீங்க வாங்க, ஒருவேளை வாயில சொல்லாம இருந்திருக்கலாம், நீங்க வாங்க நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், அவ்வளவுதான். இது ஒரு 10 நாள்ல 20 நாள்ல போற கேஸ் இருந்தாலும் அடுத்த வாரம் வர சொல்லியிருக்கேன், வந்து பார்க்கட்டும் அப்படின்ற நிலையில அவர் உங்கள்கிட்ட சொல்லாம உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரானால், நான் சொல்றேன், பரிபூர்ண சுகம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்க அவர்கிட்ட போய் பார்க்கும்போது அவர்கள் கண்கள், அவர்கள் விஞ்ஞானி, அவர்கள் டாக்டர், அந்த மருத்துவம், விஞ்ஞான மருத்துவம் அது பொய்த்து போகத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள் அற்புதத்தை செய்திருப்பார். அவர்தான் பெரிய, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் அது. அவர் செய்யக்கூடிய காரியம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை. அப்படி என்றால் இந்த ஆராய்ந்து முடியாத என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் பிசிக்கலால உன்னால பார்க்க முடியாது. டேய், நான் சயின்டிஸ்டா, நான் கூட அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு எடுத்தானா வாழ்நாள் முழுவதும் அதை ரிசர்ச் பண்ணி எக்ஸாமின் பண்ணி பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை பேர் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நோயாளிகள் தேவனுடைய அற்புத சுகத்தினால பெற்று மருத்துவ உலகம் ஆச்சரியப்பட்டது. எப்படி நடந்தது, எப்படி இது கூடும் என்று சொல்லி மருத்துவ உலகம் வியப்படைந்து இருக்கிறது. ஏன் வியப்படைந்து இருக்கிறதுனால் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் என்னவென்றால், எப்படிப்பட்ட காரியம் என்று சொல்லப்படுகிற அந்த காரியமானது இந்த வேதத்தில் கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பேசப்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் பெரிய காரியம், கிரேட் இன் நம்பர் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, பெரிய காரியம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை இன் நம்பர் என்றும் கிரேட் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விஷயம்
உலகத்தில் இருக்கிற மனுஷனால அது செய்யவே முடியாது. என்ன செய்ய முடியாது? செய்யவே முடியாது. அப்போ அந்த கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பெரிய காரியம், அதாவது ஷெகர் கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பெரிய, அதாவது எண்ணி முடியாத என்று சொல்லப்படுகிற அந்த ஷெகரும் பெரிய காரியங்களையும் என்று சொல்லப்படுகிற கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற, அப்படி என்றால் ஷெகர் கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற எபிரேய வார்த்தை பேசப்பட்டிருக்கு. அப்படி என்றால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர் மேல தேவன் ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படி, அந்த காரியத்தை அவன் மூலமாக அவனுக்குள்ள அவனுடைய வாழ்க்கையின் உள்ள நடப்பிக்கும்படி தேவன் அந்த மனுஷனை தேர்ந்தெடுக்கப்பட்டவனால் இருந்தால் அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தால், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? அவனை ஆராய முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சயின்டிஃபிக், எந்த ரிசர்ச், எவ்வளவு ஸ்காலர், என்னென்ன டிபார்ட்மெண்ட், யாரா இருக்கட்டும், எவர்களா இருக்கட்டும், அவர்கள் எக்ஸாமின் பண்ணி இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறேன் நினைச்சு வந்தா முடியாது. ஏனென்றால் நடப்பிக்கிறவர் யார் என்றால் நம்முடைய தேவன். ஆகவேதான் அது நமக்கு இந்த 2024 ஆகஸ்ட் 1 நடக்க போகிறது. இதை நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் பாருங்க. சரீரத்தில் வேதனையோடு வியாதியோடு இந்த வார்த்தையை, இந்த மெசேஜை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா, எண்ணி முடியாத பெரிய காரியங்கள் என்ற வார்த்தை உங்களுக்குள்ள பயணிக்க போகிறது. அந்த பயணிக்க போகிற உங்களுக்குள்ள அந்த வலி, வேதனை, அந்த வியாதியினுடைய வைரஸோ பாக்டீரியாவோ என்ன கன்றாவிய எதுவாக இருந்தாலும் உங்கள் சரீரத்தை விட்டு இப்பொழுது அக்கினி போல தேவனுடைய வல்லமை இறங்கி அதை பட்சிக்கும். நீங்க அதிலிருந்து விடுதலையாவீர்கள், சுகமாவீர்கள். ஆகவே எண்ணி முடியாத காரியம் என்றால் இந்த மனுஷனால, இந்த சயின்ஸால அது ஒருபோதும் அவர்களால அந்த ஆராய்ந்து பண்ண முடியாத காரியங்கள் தான் இவைகள். முழு பலத்தோடு முழு சுகத்தோடு என்ன செய்ய போறீங்க? இருக்க போகிறீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லோரும். ரெண்டாவது, எண்ணி முடியாத பெரிய காரியம் அப்படின்னா பிரச்சனையோட போராட்டத்தோட நீங்க இருப்பீங்கன்னா, உலகத்தின்படி நான் அதை தீர்த்து வைக்கிறேன் அல்லது சயின்டிஃபிக் மூலமா ஏதாவது காரியத்தை பண்ணி இந்த காரியத்தை உங்களுக்கு இல்லாம நான் பண்றதற்கான ஏதாவது ஒரு டிவைஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் என்று அவங்க சொல்வார்களானால், இவங்கெல்லாம் தள்ளிட்டு அந்த பிரச்சனை என்னவோ அந்த பிரச்சனையை பனி போல, சூரியன் வந்த உடனே பனி எப்படி விலகுகிறதோ அதுபோல விலகுவதை நீங்க காணுவீங்க. மற்றவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இன்னொன்று, பொருளாதாரத்தில் ரொம்ப கீழான நிலையில நீங்க இருப்பீங்க என்றால், மனுஷன் ஏதாவது ஒரு காரியம் செய்யறான் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இருக்க முடியுமா? எந்த மனுஷனாவது ஒரு குடும்பத்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னா இருக்க முடியுமா? இல்லை. டெய்லி சாப்பிடணும், வளரணும், அவங்க துணிமணி எடுக்கணும், தேவைகள் சந்திக்கப்படணும். வீட்டில் உள்ள எவ்வளவோ பொருளாதார சந்திப்புகள்லாம் இருக்குது, அதெல்லாம் சந்திக்கப்படணும். அதற்கப்புறம் பொருளாதார சந்திப்புகள் மாத்திரம் இல்லாமல் பிள்ளைகள் படிப்பு இருக்குது, இன்னும் போக்குவரத்து செலவு இருக்குது, சாப்பிடணும், பண்டிகையெல்லாம் வருகிறது, அதற்கெல்லாம் எல்லாம் காரியம் எல்லாத்துக்குமே நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் கொடுக்குறேங்க அப்படின்னு சொன்னால் கொடுக்க முடியுமா? கொடுக்கறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? முடியாது. சயின்ஸு அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. தேவனால் பண்ண முடியும். தேவனால் பண்ண முடியும். உதாரணம் என்னது? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் என்ன செய்தாங்க? பிரயாணமாக வந்தாங்க. பசி வந்துருச்சு. அவங்க பசி வந்த உடனே மண்ணா சாப்பிடணும். காலை மதியம் நைட்டு, காலை மதியம் நைட்டு மண்ணாவா தின்னு அவங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு. மோசேட்ட போய் முறுமுறுத்தானுங்க. கத்தாவே, இவனுங்கெல்லாம் முறுமுறுக்கிறாங்க, அங்கே போனோம்னா எங்களுக்கு வெள்ளரிக்காய்களும் கும்மட்டி காய்களும் இருக்கும், எங்களுக்கு இறைச்சியே இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க? மாமிசம் புசிப்பாங்க அப்படின்னாரு. கீழ்காட்டுற கட்டளை இட்டார். காடைகள் விழுந்தது. காடைகள் இருந்துச்சு. மூக்கில் அந்த கறி வர்ற அளவுக்கு தின்னானுங்க. இது 6 லட்சம் புருஷர்கள். பொண்டாட்டிங்க எத்தனை பேர்? 6 லட்சம் அப்படின்னா 12 லட்சம். பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் 2 பேர்னு வச்சுக்கோமே, 24 இல்லையா? 24 லட்சம் பேருக்கு சாப்பிடணும், காடை வேணும் அப்படின்னா அந்த 24 லட்சம் பேருக்கு
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சிக்கன் கொடுக்கணும், காடை கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு லாரி வேணும், லாரியை ஓடி வர்றதுக்கு அந்த தார் ரோடு எவ்வளோ போடணும், போட்டுட்டு என்னென்ன பண்ணணும் என்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? மனுஷனால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சயின்ஸுனால் ஐயோ நாளைக்கேவா கொடுக்கணும், நாளைக்கானா அதெல்லாம் முடியாது, எப்படியும் ஒரு 5-6 வருஷம் கூட ஆகலாம் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை போட்டு முடிக்கிறதுக்கு. அப்புறம் தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். கொண்டு வர்றதுக்கு இவங்க அந்த காடையெல்லாம் 5 வருஷத்துக்கு இவங்க சாப்பிட்ற அளவுக்கு வளர்க்கணும். வளர்த்து அது அவ்வளோவுக்கு பெருகி இருந்தால் தான் அதை கொண்டு கொடுக்க முடியும். கொடுத்து அதை டிஸ்ட்ரிபியூட் வேறு பண்ணணும். அவ்வளோவெல்லாம் வேலை இருக்குது. ஐயோ அப்படின்னு அறிவியல் என்ன செய்யும் அப்படின்னு கேள்விக்குறியோடு அச்சத்தோடு கண் விழித்து இருக்கும் அறிவியல். ஆனால் தேவன் கீழ்காற்றை கட்டளையிட்டு அந்த காடையை என்ன செய்தாங்க? உண்ணும்படி செய்தாங்க. இது எவ்வளவு அதிசயமானதோ அதுபோல பொருளாதார தேவையை தேவனாகிய கர்த்தர் அதிசயமாய் செய்வார். இது அதிசயம், எண்ணி முடியாத காரியம். இதுதான் மனிதனுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய யோசனைக்கும் அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இது. எண்ணி முடியாது. கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை, சேக்வர் கடோல் கடோல் என்று சொல்லப்படுகிற அந்த எபிரேய வார்த்தையில் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறோம். இந்த பெருசாக நம்ம தமிழில் இருக்குது, ஆங்கிலத்தில் அதே போல தான் இருக்குது. ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? which doeth a great thing and unsearchable marvelous thing without number என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு which doeth a great thing and unsearchable என்று சொல்லப்பட்டிருக்கு. இது ஆங்கிலத்திற்கு. ஆனால் எபிரேய வார்த்தையில் சுருக்கமாக செகர் கடோல் கடோல் என்ற வார்த்தை. எவ்வளோ அற்புதமான தேவன் பாருங்க. அவர் செய்கின்றார் என்றால் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரியமும் மனிதனுடைய அறிவுக்கும் இந்த அறிவியலுடைய அறிவுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தான் காரியங்களை செய்கிறார். அதுதான் ஆராய்ந்து முடியாதவைகள். தேவன் எந்த சின்ன காரியத்தை செய்தாலும் அல்லது பெரிய காரியத்தை செய்தாலும் மனிதனுடைய எண்ணத்திற்கும் மனிதனுடைய யோசனைக்கும் அறிவியலுடைய எண்ணத்திற்கும் அறிவியலுடைய யோசனைக்கும் அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தான் இந்த காரியங்கள் நடந்தேறுமே தவிர வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. அப்போ பொருளாதாரத்தில் எப்படி? மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியாது, சயின்ஸால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் அதை செய்வார். எப்படி? வனாந்தரத்தில் அவங்க காடையை எப்படி அவங்க பெற்றுக்கொண்டாங்களோ அதுபோல் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. இந்த 2024 ஆகஸ்ட் 1 அந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு தேவன் பயணிக்கிறார். அடுத்தது இங்கே எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கின்றார் என்று சொல்லப்படுகிறது. இங்கே 2 விதமான ஒரு விஷயம் பேசப்பட்டிருக்கு. ஒன்று ஆராய்ந்து முடியாத, இங்கே எண்ணி முடியாத. முடியாத முடியாத என்ன முடியாத? அங்கே ஆராய்ந்து முடியாது, இங்கே எண்ணி முடியாது. அப்போ மனுஷனுக்கு இது முடியாது முடியாது முடியாது. ஆனால் தேவனால் அது முடியும். என்ன முடியும்? எண்ணி முடியாத என்ன செய்கிறது? அதிசயங்களை அவர் செய்கிறார். சரி, எண்ணி முடியாத என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மிஷ்பார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை, எண்ணி முடியாத என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை மிஷ்பார் என்றால் இன்நம்பரபிள், இன்நம்பரபிள் என்றும், அடுத்தது இந்த வார்த்தை என்ன சொல்கிறாங்களா? கவுண்ட்லெஸ் என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்யப்படுகிறது? கவுண்ட்லெஸ். இந்த மிஷ்பார் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை என்று சொல்லப்படுகிறது இல்லையா, இது மனிதனுடைய இலக்கத்திற்கு அடங்காதவைகள். அடுத்தது இந்த அறிவியலுடைய எண்ணத்திற்கும் அல்லது அறிவியலுடைய கணித எண்ணத்திற்கும் எண்ணிக்கைக்கும் இது அடங்காதவைகள் தான், எண்ண முடியாது. தேவன் ஒரு காரியத்தை செய்வாரானால் அந்த காரியத்தை செய்கின்ற அந்த முடிவில் இருக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்குல்லையா, அதை எண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது? எண்ண முடியாது இல்லையா? ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் மாதம் வேலை செய்கிறான் ஒரு நிறுவனத்தில். அந்த வேலை செய்கிற அந்த வேலையினுடைய நிறுவனத்தில் ஒரு 10,000 ரூபா அவன் வாங்குகிறான் அப்படின்னா அந்த 10,000 என்பது 10,000 இல்லையா? இல்லையா? ஆமாவா? ஆமாம், 10,000 வாங்குகிறான். எத்தனை ஒரு ரூபா சேர்ந்தது? 10,000. 10,000 ஒரு ரூபா சேர்ந்தது 10,000. சரியா? சரி. எத்தனை 50 காசு சேர்ந்தது? 10,000.
20,000 50 காசு சேர்ந்தது 10,000. அப்புறம் 25 காசுன்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோமே, எத்தனை 25 காசு சேர்ந்தது 10,000? 40,000 25 காசு சேர்ந்தது 10,000 இல்லையா? இதை அப்படியே என்ன செய்யலாம், அப்படியே கவுண்ட் பண்ணிட்டு 1 பைசா அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் 1 பைசா 10,000 என்று சொல்லி என்ன செய்ய கணக்கு பண்ணிடலாம் இல்லையா? என்ன செய்ய முடியும், கணக்கு பண்ணிட முடியும். இதெல்லாம் மனிதனுடைய கவுண்டிங்க்கு அடங்கக்கூடியது இவைகள். அறிவியலுடைய கணக்குக்கும் என்னன்னாக்கா நேனோ வரைக்கும் போகிறான். நேனோவுக்கு மேலே என்ன அப்படின்னா எனக்கு தெரியாது, மேபி அறிவியலில் இருக்கலாம், நேனோவுக்கு மேலே ஏதாவது இருக்கலாம், கவுண்டிங் இருக்கலாம். அப்போது அறிவியல் கூட ஒரு கவுண்டிங்கில் என்ன செய்யுதுன்னா முற்றுப்புள்ளி ஆகிடுது. அந்த கவுண்டிங்கில் என்ன செய்யுது, கடைநிலை வந்து இதுக்கப்புறம் இலக்கம் இல்லை என்று ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஆனால் தேவன் இருக்கின்றார் என்றால் அவர் இந்த எண்ணிக்கைக்கும் இந்த எண்ணப்படுகிற இந்த எண்ணகத்திற்கும் அப்பாற்பட்டு அவர்கள் காரியங்களை செய்வதுதான் எண்ணி முடியாதவை. உதாரணத்துக்கு ஆபிரகாம் இருக்கின்றான். டேய் வாடா, உன்னை அழைத்து நான் வந்து ஆசீர்வதிக்க போகிறேன், உன் பிள்ளைய உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் அப்படிங்கிறார். சொல்லும்போது சொல்கிறாரு, மேலே பாரு வானத்து நட்சத்திரம், அது எவ்வளோ உன்னால் எண்ண முடியுமா என்றா அப்படிங்கிறார். இன்று கூட இப்போ கூட நட்சத்திரங்கள் எவ்வளவு என்பதை இன்னும் எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். புதிது புதிதாய் நட்சத்திரங்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறது. இந்த தோன்றப்படுகிற இந்த நட்சத்திரங்கள் உலகம், இந்த மனித சஞ்சாரம் 6000 வருஷம்னா 6000 வருஷத்துக்கு முன்பாகவே எத்தனையோ பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றின அந்த நட்சத்திரத்துடைய ஒளி இப்போ மில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரத்துடைய ஒளி ஒவ்வொரு நாளும் பூமியை வந்து அடைகிறது. என்ன முடியுமா? இல்லை. ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது நட்சத்திரத்தை அவங்களால எண்ணவே முடியாது, அப்படியே வந்துக்கிட்டே இருக்குங்க. புதிது புதிதாய் நட்சத்திரத்தினுடைய ஒளி உலகம் மனித சஞ்சாரம் உண்டாவதற்கு முன்பாகவே, இந்த பூமி உண்டாவதற்கு முன்பாகவே நட்சத்திரங்கள் தோன்றி அந்த நட்சத்திரத்துடைய ஒளியானது பூமிக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கு, இன்னும் வரும் என்று சொல்றாங்க. அது என்ன செய்ய முடியாது, அறிவியலால் கவுண்ட் பண்ண முடியாது. ஆமாவா? முடியாது. அப்புறம் அதே ஆபிரகாமை கூப்பிட்றடே வா, நீ இங்கே இருந்தால் நீ சரிப்பட்டு வர மாட்டா, வெளில வா. வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எனக்கு புள்ள பிறக்குமா வெளில வா. கூட்டு போய் இந்த பேர் மணல் இருக்கு பாரு, அது என்றா அப்படிங்கிறது. மணல் என்ன முடியுமா? எந்த மனுஷனாலும் என்ன முடியுமா? இந்த பிரபஞ்சத்தில் மணலை என்ன முடியுமா? முடியவே முடியாது. அறிவியல்னால முடியாது. இத்தனை கோடி லட்சம் மணல் இருக்குது மெரினா பீச்சில், இன்னும் எத்தனையோ இடத்துல மணல் இருக்குது. உலகமெங்கும் கடற்கரை இருக்குது, உலகமெங்கும் ஆற்று படுகை இருக்குது, உலகமெங்கும் ஏரி இருக்குது, உலகமெங்கும் ஏரிக்கு வருகிற தண்ணியினுடைய வாய்க்காலில் மணல் இருக்குது. எல்லாத்தையும் என்றா அப்படின்ட்டா என்ன முடியுமா? முடியாது. ஆனால் தேவன்கிட்ட கணக்கு இருக்குது. இது எப்படி உண்மையோ அதுபோல் நாம் செய்கின்ற அந்த காரியத்தை இது ஒரு கவுண்டிங், இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் எண்ணி முடியாத அதிசயம் என்றால் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் என்னவென்றால், செய்யப்படுகிற அந்த எண்ணிக்கை அல்ல, அந்த விதத்தை நம்மால் என்ன செய்ய முடியாது, கணிக்க முடியாது. இப்போ அவனை ஜட்ஜ் பண்ணவே முடியாதுப்பா. போவான், 2 மணி நேரத்தில் போவான், 2 மணி நேரத்துக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வந்துடான். எப்படி தான் செய்கிறான், என்ன தான் பண்ணுறான்னு தெரியாது, அவ்வளோ குயிக்காக பண்ணுறான்ப்பா, அதெல்லாம் நம்மளால் கிரகிக்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை இன்னொரு எண்ணம். அப்போ தேவனாய கர்த்தர் இந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் 1 தேதியில் எண்ணிக்கையிலும் அடங்காத ஒரு இலக்கம் அவர் செய்ய போகிற காரியம் நமக்குள் அது கவுண்ட்லெஸ்ஸாக நமக்குள்ள இருக்கிறதாகவும், அந்த எண்ணப்படுகிற அந்த எண்ணமானது, அதாவது இந்த பேட்டர்ன் இப்படித்தான் இவர் செய்வார் என்ற கூடிய நிலையில், கணிக்க முடியாத நிலையிலும் இருக்கக்கூடிய எண்ணம், அதுதான் எண்ணிதல். அதுவும் இருக்காது, அதை கணிக்க முடியாது. அறிவியல்னால் அதை கணிக்க முடியாது, மனுஷனுடைய யோசனையினால் கணிக்க முடியாது. அப்படி என்றால் இந்த 2024 எண்ணி முடியாத பெரிய காரியங்களையும், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறான். சரி, அப்போது இது எண்ணம், இன்னொன்று பேட்டர்ன் என்று சொல்லிட்டேன். இவைகள் தான்
எண்ணிக்கைக்கு இருக்கக்கூடிய 2 டைமென்ஷன் என்று சொல்லிட்டு 2 பரிமாணங்கள். அடுத்தது இந்த அதிசயங்கள் என்று சொல்லப்படுகிறது என்னன்னா, அதிசயம் என்று சொல்லப்படுகிற இந்த சொல்லு இருக்கு இல்லையா, பவுலாக் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை என்ன என்றால் ஒண்டர் என்றும், அடுத்தது செப்பரேட் பை டிஸ்டிங்விஷ் திங் என்று சொல்கிறாங்க. என்னவென்றால் அதாவது ஒண்டர் என்று சொல்கிறாங்க. இதை எப்படி விவரிக்கிறாங்கன்னா செப்பரேட்டட் பை டிஸ்டிங்விஷ்டு திங் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு அதிசயங்களை. அதாவது ஒண்டர் நமக்கு தெரியும் இல்லையா, ஒண்டர்லாம் அற்புதம் இல்லையா, அதிசயம் அற்புதம் இவைகள்லாம் நமக்கு நல்லா தெரியும். இதை செப்பரேட்டட் பை டிஸ்டிங்விஷ் திங் அப்படின்னா இதை வரையறுப்போமானால், அதாவது 2 வேறாக வரையறுக்கக்கூடிய விஷயங்கள் இது அப்படின்னு சொல்லப்பட்டு அந்த அதிசயத்தை என்ன அப்படின்னா, இது மனுஷனால் செய்ய முடியுமானால் 100% செய்ய முடியாது. மேன் cannot do this wonder அப்படின்னு அதற்கு என்ன செய்கிறாங்க, இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய வார்த்தையை சொல்லப்படும்போது இது என்ன சொல்கிறாங்களா, டு பியாண்ட் ஒன் பவர் என்று என்ன சொல்கிறாங்கன்னா பேசுகிறாங்க. ஒரு மனுஷனுடைய சக்திக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இந்த தன்மை இந்த பவுலாக் என்ற, அதாவது இந்த அதிசயம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை பற்றி பேசுகிறாங்க. மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்னது, மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருக்கிறது என்னது, இயற்கைக்கு மேலே அவனுக்கு அதிகாரம் இருந்தது, அதை இழந்து போயிட்டான். அதிகாரத்தை இழந்ததுனால அந்த மனுஷன் அந்த இயற்கைக்கு மேலே செய்ய முடியாத காரியங்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றதோ அவைகளெல்லாம் இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை பேசப்படுது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ஒரு மனுஷன் இயற்கைக்கு மேலாக அதிகாரத்தை பெற்றவன், அதை இழந்து இப்போ அதிகாரத்தை இழந்து இருக்கின்றான். அதிகாரத்தை இழந்து இருக்கின்ற இந்த நிலைமையில் இந்த அதிகாரத்திற்கு, இந்த இயற்கைக்கு மேலே ஒருவன் அதிகாரத்தை செலுத்த முடியாத காரியங்கள் எவைகள் இருக்கிறதோ அவைகள் தான் என்னது, அதிசயங்கள், மார்வலஸ். இதுதான் பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, எபிரேய வார்த்தை பேசுது. சரி, இது என்ன, இதை இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, இதை எப்படி விவரிக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மனுஷன் செய்ய முடியாது, ஆனால் தேவன் செய்கிறாரு. ரட்சிக்கப்பட்டு ஒரு மனுஷன் இருப்பான் என்றால் தேவன் எப்படி செய்கின்றாரோ அதை போல அவனும் செய்யக்கூடிய, அல்லது அவனும் அந்த காரியத்தை அவன் ஆவிக்குள்ளே பெற்றிருக்கின்றான் என்ற காரியத்தை பேசுகிறாங்க. இது ரொம்ப ஆழமாக பேசப்பட்டிருக்கு. இதை பேசணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பேசக்கூடிய அளவிற்கு இவ்வளவு ஷரத்துகள், அவ்வளவு எசன்ஸ் இதில் இருக்குது. நான் சின்ன ஒரு பிரீஃப் மாத்திரம் கொடுத்துட்டு போக ஆசைப்படுறேன். எப்படின்னா, இந்த மார்வலஸ் என்று சொல்லப்படுகிற, அதிசயம் என்று சொல்லப்படுகிற, ஆங்கிலத்தில் மார்வலஸ் இருக்குது, தமிழில் அதிசயம் இருக்குது. எபிரேய வார்த்தையில் பவுலாக் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை எப்படி கடைசியாக விவரிக்கிறாங்க அப்படின்னா, திங் cannot do or perform against over nature அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், திங்ஸ் cannot do or perform against over nature அப்படிங்கிறாங்க. அதாவது காரியங்களை இந்த இயற்கைக்கு மேலே நடத்த முடியாது என்று இருக்குமானால் அதற்கு விரோதமாய் நடத்தக்கூடியதான் என்று சொல்கிறாங்க. இந்த மார்வலஸ் அல்லது இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை, ஒரு மனுஷன் இருக்கிறான், அந்த மனுஷன் இயற்கைக்கு மேலே எதையும் செய்ய முடியுமான்ற செய்ய முடியாது. ஆனால் தேவன் இயற்கைக்கு மேலே அல்லது இயற்கைக்கு விரோதமாக அல்லது இயற்கைக்கு எதிராக அவரால் செய்ய முடிகிற அந்த தன்மை தான் இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அதுதான் அதிசயம், அதுதான் அதிசயம். அதிசயம் என்று சொல்லப்படுகிற வார்த்தை இயற்கைக்கு எதிராக வினையாற்றுவது தான் என்னது, அதிசயம். இப்போ அதிசயத்தை பழைய ஏற்பாட்டில் எப்படி செய்யப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் எப்படி செய்யப்பட்டது, நமக்குள்ளே அந்த அதிசயம் எப்படி விளங்குனது என்பதை நான் ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். அதுதான் சொன்னேன், இதை சொல்லணுன்னா 6 மாதம் ஆகும் இதை விவரிக்க. ஒரு சின்ன ப்ரீஃப் மாத்திரம் கொடுக்குறேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இங்கே மனுஷனை எந்த கடவுளும் அல்லது எந்த விழுந்து போன தூதனும் தன்னை போலவோ என்ன செய்யலை, உண்டாக்க முடியாது. ஏனென்றால்
இயற்கைக்கு மேலே அவனுக்கு அதிகாரம் இல்லை, அல்லது அவனுக்குள்ள கிரியேஷன் என்கிற அந்த வல்லமை அவனுக்குள்ள இல்லை, அதனால் அவன் படைக்க முடியாது. இது ஒரு விதி இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும், ஏன்னா இதை சொல்லி தான் ஆகணும் நம்ம. அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்றால், இயற்கைக்கு எதிராக காரியங்களை செய்யவும் படைக்கவும் அவரால் முடியும். என்ன செய்ய முடியும்? படைக்க முடியும். உதாரணத்துக்கு ஆதாம் ஏவாளை, ஆதாமை மண்ணினாலே உருவாக்கி அவனை மனுஷனாக்கினார். அந்த மனுஷனுக்குள்ளேருந்து ஒரு மனுஷியை எடுத்து அவளையும் என்ன செய்தார்? ஒரு மனுஷியாக கொண்டு வந்தார். சரி, இது தேவனால் மாத்திரம்தான் முடியும். இது இயற்கைக்கு எதிராக செய்யப்படுகிற ஒரு வினை. தேவனால் மாத்திரம்தான் முடியும், பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அங்கே எகிப்து தேசத்தில் என்னதுன்னா, முதல் அற்புதம் என்னன்னா, தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறணும். இது இயற்கைக்கு எதிரான செயல்பட்ட தேவனுடைய வல்லமை, முதல் வல்லமை. ஒரு கொம்பு இருக்கு, அந்த கொம்பு உயிருள்ள ஒரு பொருளாக மாற்றி அந்த பொருள் அசையவும் நகரவும் இருக்கக்கூடிய ஒரு பொருளாய் மாற்றணும்னா இயற்கைக்கு என்னது? இயற்கைக்கு எதிராக செயல்படுகிற ஒரு வினை. அது என்னது? மோசேயினுடைய கோல், செத்துப்போன கோல். செத்துப்போன கோல்னா, கோல் எப்படி பச்சையாக இருந்ததுன்னா துளிர்க்கும், பச்சை இல்லாமல் தோல் பட்டையெல்லாம் உரிச்சு தான் இருக்கும். ஆடி மேய்க்கிற அந்த கோல் இல்லையா, அந்த ஷெப்பர்டு ஸ்டாஃப் இருக்குது இல்லையா, அது தோலெல்லாம் உரித்து வலுவலுன்னு நல்லா பிடிச்சி நிறைய இடத்துல போய் நல்லா கையெல்லாம் பட்டு வலுவலுன்னு இருக்கும். அந்த கோலை போட்டு அது உயிராக மாறுது. அந்த உயிராக மாறுது, நெளியுது, போகுது, அசையுது. அது இயற்கைக்கு என்னது? இயற்கைக்கு எதிராக வினை ஆற்றுவது. அங்கே இரத்தம் தண்ணீராய் மாறுவது என்பது இயற்கைக்கு எதிராய் மாறின ஒரு செயல். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். இதை விளக்கணுன்னா அப்படியே விளக்கிக்கிட்டே போகலாம், உள்ள ஆழமாக இருக்குது. நான் ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். தேவனாகிய கர்த்தர் முதல் காரியத்தை, ஒரு அற்புதத்தை செய்தார். அங்கே தண்ணியை ரத்தமாக மாற்றினார், இங்கே தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றுற. இந்த திராட்சை ரசம் ரத்தத்துக்கு ஒப்புமையா அப்படிங்கிற விதத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போனோன்னா அதோ உள்ளே போயிட்டே இருக்கலாம், அதுக்கு நான் போக விரும்பல. ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்னா, தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற இயற்கைக்கு என்னது? இயற்கைக்கு எதிராக வினையாற்றுவது தான் இங்கே ஒரு காரியம். இது என்னதென்றால், இதுதான் இந்த பவுலாக் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அதாவது எந்த மனுஷனும் தண்ணியை திராட்சரசமாய் மாற்ற எந்த மனுஷனாலும் முடியவே முடியாது. எந்த மனுஷனாலும் மாற்ற ஒருபோதும் முடியாதுங்க. அங்கே தண்ணீர் இரத்தமாக மாறிச்சு, இங்கே தண்ணீர் திராட்சரசமாக மாச்சு. இந்த திராட்சரசம் என்பது எதற்கு ஒப்பமை? எதற்கு ஒப்பமை? இரத்தத்திற்கு ஒப்பமை. அதுக்கு உள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அப்போ திருமணம் என்பது தேவனுடைய வருகைக்கு, இந்த பரலோகத்தில் ஒரு விருந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒப்பமையாக அந்த கல்யாணம் அங்கே இருக்கிறது. அங்கே திராட்சரசம் கொடுக்கப்படுகிறது என்றால் திராட்சரசம் ரட்சிப்பிற்கு, தேவனுடைய இரத்தத்திற்கு சமமாய் அங்கே பேசப்படுவது. உள்ளே போகலை, இதை ஒரு கிளிம்ஸ் மாத்திரம் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது இயற்கைக்கு எதிராக வினையாற்றக்கூடிய தன்மை நமக்குள்ளே இப்போ வரோம். ஆதாம் பாவம் செய்தான். பாவம் செய்த நிமித்தமாக நம்முடைய ஆத்துமாவானது, ஆவியானது மரித்து விட்டது. மரித்தே நாம் பிறந்திருக்கிறோம். மரித்து பிறந்த என்னை எந்த மனிதனும் உயிரடைய செய்ய முடியாது. எந்த அறிவியலும் என்னை உயிரடைய செய்ய முடியாது. அறிவியல் உயிரடைய செய்ய முடியாதபடியினால, மனுஷன் உயிரடைய செய்ய முடியாதபடியினாலே, இயற்கை ஒருபோதும் என்ன உயிரடைய செய்ய வைக்க முடியவே முடியாது, முடியாது, முடியாது. ஆனால் தேவனால் அது செய்ய முடியும். எனக்குள்ள ஒரு இயற்கைக்கு மேல ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது. என்னவென்றால், பழைய பாவ உலகத்திலிருந்து புதிய பரிசுத்த அந்த தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த பரிசுத்த நகரத்திற்கு அல்லது பரிசுத்த அந்த தேசத்திற்கு என்னை கொண்டு வந்தது. எது? இயற்கைக்கு எதிராக வினையாற்றின ஒரு வினை எனக்குள்ள. இதுதாங்க எனக்குள்ள இருக்கு. எனக்குள்ள ஒரு எண்ணி முடியாத
அதிசயம் எனக்குள்ள ஏற்கனவே செய்துவிட்டார். செய்யப்பட்ட எனக்குள்ள அவர் அதிசயங்களை செய்து வைத்த அல்லது பெரிய காரியங்களை முடித்து வைத்த, கல்வாரி சிலுவையில் முடித்து வைத்த எனக்குள்ள இருக்கக்கூடியதை 2024 ஆகஸ்ட் 1 பெற்று நான் வாழ்ந்து அனுபவிக்க மாத்திரமே, என் ஜீவிய நாட்கள் முழுவதும் அது தொடர்ந்து அனுபவிப்பதற்கு மாத்திரமே நான் அதை இந்த பூமியில தேவனாய் கர்த்தர் என்னை 2024 ஆகஸ்ட் 1 என்னோடு பயணிக்க தேவன் கிரியை செய்திருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலம் பயணிக்கின்றார். அதிசயம் என்பது பவுலாக இயற்கைக்கு எதிராக வினையாற்றி அந்த வினையாற்றின அந்த வினையின் மூலமாக என்ன காரியத்தெல்லாம் நாம் பெற்றிருக்கின்றோமோ அதை தான் அனுபவிக்கின்ற காரியம். அதை மனுஷன் ஒருபோதும் இயற்கைக்கு எதிராக வினை ஆற்றவே முடியாது. ஆற்ற முடியுமா? ஆற்ற முடியாது. சுனாமி வந்துச்சு, ஏய் சுனாமியே நில், நான் தடுக்கிறேன், அப்படியா? முடியுமா? முடியாது. 2015 சூறாவளி வந்துச்சு, தடுத்து முடிஞ்சுதா? தடுக்க முடியல. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டின அதே மலை அந்த ஒரே நாளில் கொட்டி தீச்சு. என்னன்னு எனக்கு தெரியாது, சொல்கிறாங்க, அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது தடுக்க முடிந்ததா? இல்லை. என் காம்பவுண்டுக்குள்ளே தண்ணி வராத போ தள்ளுறேன், தள்ள முடிஞ்சா? இல்லை, எல்லாரும் அடிச்சுக்கிட்டு போனானுங்க. இயற்கைக்கு மேலே மனிதனால் எந்த வினையும் ஆற்ற முடியாத இயற்கையோடு, அந்த இயற்கையின் சீற்றத்தோடு அவன் அடித்து செல்லப்படுகிறான் என்பதுதான் இந்த இயற்கையினுடைய விதி, நியதி. ஆமாம், அப்படிப்பட்ட நிலையில தான் விழுந்து போன மனிதனுக்கு இருக்கக்கூடிய எழுதப்படாத ஒரு பிரமாணம் தான் அவை. அதைத்தான் நான் விதின்னு சொல்கிறேன். விதினா கடவுள் எழுதினான்னு சொல்லலை. பாவ மனிதன் இயற்கைக்கு மேலே அவன் காரியத்தை நடப்பிக்க முடியாதபடி கையும் காலும் கட்டப்பட்ட நிலையில் இயற்கைக்கு முன்பாக அடிமையாக இருக்கின்றான். அந்த நிலைமையைத்தான் நான் விதிங்கிறேன். அதுதான். அப்போ எனக்குள்ளே தேவனாகி கர்த்தர் ஏற்கனவே இயற்கைக்கு மேலாக ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை நடத்தி விட்டார். ஏற்கனவே தேவன் எனக்குள்ளே நடத்தி விட்டார். அது எனக்குள்ளே வந்துவிட்டது. அதை நான் பெற்று தான் இருக்கிறேன். ஆகையினால எண்ணி முடியாத பெரிய காரியங்களும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அல்ல, செய்துவிட்டார். அதை பெற்றிருக்கின்றோம். அதன்படி வாழ நம்மை அழைக்கின்றார். கண்களை மூடும் அந்த காலவல்ல. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த 2024 ஆண்டவரே ஆகஸ்ட் 1 கர்த்தாவே, யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள் ஏற்கனவே செய்து விட்டபடியினால, கல்வாரி சிலுவையில் முடித்து விட்டபடியினால, ஆண்டவரே, இந்த உலகமும் இந்த அறிவியலும் எண்ணி முடியாததையும் அதிசயங்களையும் அவர்கள் ஆண்டவரை விளங்கி கொள்ளாம பைத்தியக்காரர்களைப் போல ஆண்டவரை விழி பிதுங்கி இருக்கத்தக்கதாக கர்த்தாவே நீங்க காரியத்தை நடப்பித்தபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வலைதளங்களை யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கிற, உலகமெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆண்டவரை யோபு 5:9 ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தருடைய வாழ்க்கையில நடப்பித்தபடியினால அவர்களும் பெற்றுக்கொண்டபடியினால உமக்கு நன்றி செலுத்து. எங்கள் சபையில புதிதாக வந்துள்ளோம், அதை ஆண்டவரை பெற்று அனுபவிக்க கர்த்தர் நீங்க உதவி செய்தமைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, வலைதளங்களில் யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கிற, ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கின்ற ஆண்டவரை கொடிய வேதனையில் இருக்கிறவர்களுக்குள்ள ஆண்டவரே ஹல்லேலூயா, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை, எண்ணி முடியாத பெரிய காரியங்களை அவங்களுக்குள்ள, ஆவிக்குள்ள, ஆத்மாக்குள்ள, சரீரத்துக்குள்ள கர்த்தர் நீர் செய்து அவர்களை விடுதலை ஆக்கி அவர்களை சுகத்தை நீங்கள் கொடுத்தபடினால நமக்கு நன்றி செலுத்தும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினால முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்தி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம், கொண்டாடுவோம். இந்த 2024 ஆகஸ்ட் 1 அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.